அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் புதிய விண்ணப்பம் அறிவிப்பு எப்போது? அதே சமயம் 2500 எப்போது வரும்? 1.14 கோடி பெண்களுக்கான அமைச்சர் அறிவித்த ஒரு முக்கியமான அப்டேட். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது புதிய விண்ணப்பம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் குறித்த 2 மகிழ்ச்சியான தகவல் முதலமைச்சர் விஜய் கொடுத்தார். அதாவது திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அப்படியே தொடருவதாக அறிவித்த அவர், மே மாதம் கொடுக்க வேண்டிய ரூபாய் 1000ம் அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு வரவு வைக்கப்பட்டன. ஆனால் மே 13ஆம் தேதி வரை இந்த மாதம் ரூபாய் 1000ஆனது கொடுக்கப்படுமா என்றே தமிழ்நாட்டு பெண்கள் காத்திருந்தனர். ஏனென்றால் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று சில நாட்கள் மட்டுமே ஆனதால் இது குறித்து அரசு தரப்பில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு ஏற்ப முதலமைச்சர் விஜயும் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். இதனால் சென்னை தலைமை செயலகத்தில் நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆனால் இம்மாதம் இந்த மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படுவது குறித்த அறிவிப்பும் ஏதும் வரவில்லை. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்காதது குறித்து முதலமைச்சர் விஜய்க்கு சரமாரி கேள்வி எழுப்பியிருந்தார். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடருவதில் என்ன சிக்கல்? மக்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்க மனம் இல்லையா என கேள்வி எழுப்பினார். அதே சமயம் இதையடுத்து இரவோடு இரவாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்குகளில் தமிழ்நாடு அரசு வரவு வைக்கப்பட்டது. இதனால் குடும்ப தலைவிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இதுவரை சேர்க்கப்படாமல் இருந்து மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு புதிதாக பொறுப்பேற்ற தமிழ்நாடு அரசு ரூபாய் 1000 வரவு வைத்துள்ளது. இது பெண்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க லட்சக்கணக்கானோர் காத்திருக்கின்றன. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு எப்போது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும், எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற கேள்வியுடன் உள்ளன. இதில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், இதுவரை விண்ணப்பிக்காமலே இருப்பவர்கள் ஆகியோருடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க அரசு கொடுக்க உள்ள அறிவிப்பாக எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் உள்ளது. இதனால் தமிழ்நாடு அரசு இதை பரிசீலிக்குமாறு பெண்கள் கேட்டு கொண்டுள்ளன. இதனால்தான் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதம் 2500 கொடுக்க பயனாளிகளை மறுவரையறை செய்யும் பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் 2500 எப்போது வரும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை மாசத்திற்கு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவோம் என்று தாவேக அமைச்சர் கீர்த்தனா உறுதியாக தெரிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்கள் எதிர்நோக்கி காத்திருந்த இந்த அறிவிப்பானது அமைச்சர் கீர்த்தனா செய்தியாளர்களிடம் பல்வேறு முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டார். அந்த வகையில் அரசு ஆய்வு மாளிகையில் மாவட்ட ஆட்சியர் முகபுத்ரா மலர் கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு தந்திருந்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்பட நிறைய முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டு புதிய அமைச்சருக்கு வாழ்த்துகளும் மரியாதையும் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் வரவேற்பு முடிந்த கையோடே அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்ட அமைச்சர் கீர்த்தனா
பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது கோடிக்கணக்கான தமிழக பெண்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அது என்னவென்றால், அமைச்சர்களுக்கான துறையில் 2 நாட்களில் அறிவிக்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2500 வழங்கும்போது மாதம் ரூபாய் 2500 வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளோம். கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முதல்வர் எடுத்து வருகிறார் என்பது டாஸ்மாக் விஷயத்திலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் புதிய ஆட்சி அமைத்துள்ளோம். கடந்த ஆட்சியில் இதுவரை ரூபாய் 10.50 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்துள்ளார்கள். என்ன நடந்துள்ளது என்று முதலில் எங்களுக்கு தெரிய வேண்டும். உரிய கால அவகாசம் கொடுத்தால் அனைத்தையும் செய்வோம். அதே சமயம் தமிழ்நாட்டில் 1.14 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக உள்ளனர் என்பதால் இந்த உயர்வு நிறைவேறும்போது லட்சக்கணக்கான குடும்பங்களில் புன்னகை மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயம் சிவகாசி பட்டாசு விபத்துகள் நடக்கின்றன. தொழிலாளர்கள் உயிரிழக்கிறார்கள். ஆனால் உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் அதிகாரிகளும் ஒரே மேஜையில் அமர்ந்து பேசிய வரலாறே இதுவரை இல்லை. அதிகாரிகள், பட்டாசு ஆலை உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் என 3 தரப்பினரையும் ஒரே குவியில் இணைத்து அவர்களே கலந்துரையாடி சிறந்த முடிவுகளை எடுக்கும் வல்லுநர்கள் குழு சீக்கிரமாக அமைக்கப்படும். இதுவரை முந்தைய எந்த ஆட்சியிலும் இப்படி ஒரு கூட்டமே நடத்தப்படவில்லை. வரலாற்றில் இதுவே முதல் முறை. இனி இந்த தொழிலில் உள்ளவர்களின் குரலாக தாவேக அரசு உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லப்படுகிறார். அதே சமயம் கடைசி 5 வருடமாக சிவகாசி நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள எம்எல்ஏ அலுவலகம் பூட்டப்பட்டு அதன் இருப்பிடமே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு முடங்கி கிடந்தது. மக்களின் குறைகளை கேட்க வேண்டிய அலுவலகம் தாளிடப்பட்டு கிடந்தது. அந்த வழி தொகுதி மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் நாங்கள் வந்தவுடனே அந்த அலுவலகத்தை திறந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டு தயார் செய்துள்ளோம். இனி வரும் காலங்களில் தொகுதி மக்களின் குறைகளை கேட்கவும் மக்கள் பணிகளை தடையின்றி செய்யவும் இந்த அலுவலகம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டது என்று கூறியுள்ளார். அதே சமயம் சிவகாசியின் முதல் பெண் எம்எல்ஏ என்று என்னை பலரும் பாராட்டுகிறார்கள். அந்த பெருமையை விட சிவகாசியின் சூப்பரான எம்எல்ஏ என்ற பெயரை எடுப்பதே என்னுடைய வாழ்நாள் லட்சியம். கடந்த ஆட்சியில் தமிழகத்தின் மீது 10.50 லட்சம் கோடி கடன் சுமை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. நிதி தலைமையை முழுமையாக ஆராய்ந்து வருகிறது. இதில் மக்கள் உரிய கால அவகாசம் கொடுத்தால் அனைத்து வாக்குறுதிகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் கீர்த்தனா. இதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அளிக்கப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு தாவேக தலைவர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அறிவிப்பார், பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்தார் அமைச்சர் கீர்த்தனா. தொழிலாளர்களின் பாதுகாப்பு, ஆலை உரிமையாளர்களின் வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் சாத்தியமாகும் என்று இந்த குழு நிரூபிக்கும் என்ற அமைச்சரின் இந்த நம்பிக்கை இப்போது சிவகாசியில் மெல்ல பரவி வருகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்துவிட்டதா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.